ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்டோரிஸ் இன்சைட். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேர் குரங்கும் மின்மினி பூச்சும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குரங்கு கூட்டம் இருக்கு. குரங்குனா உங்களுக்கு தெரியுமா? குரங்குனா மங்கி. அந்த காட்டில் அப்போ குளிர்காலம். ரொம்ப நைட்லலாம் குளிராக இருந்தது. அதனால் இந்த குரங்குகளால் ஒழுங்காக தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு குரங்கு மரத்து மேலே ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தது. அது தூரமாக ஒரு வெளிச்சத்தை பார்க்குது. அது நெருப்போன்னு நினச்சி பக்கத்தில் போய் பார்க்குது. அது ஆக்சுவலாக ஒரு மின்மினி பூச்சு. நம்ம லைட்டு பூச்சின்னு சொல்லுவோம்ல, ஃபயர் ஃப்ளை, அதுதான் அது. ஆனால் இந்த குரங்குக்கு அது தெரியாது. இது நெருப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்ணுது. அது என்ன நினச்சிருச்சுன்னா, அந்த நெருப்பை கொண்டு போய் அதோட குகைக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா இந்த குளிருக்கு எதமாக இருக்கும், நம்மளுக்கு குளிரே அடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பூச்செட்டரை போய் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த பூச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளை பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்ததுனால இந்த குரங்குனால பிடிக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கிடுச்சு அந்த குளிர்லையே. அடுத்த நாள் காலையிலலாம் தேடி பார்த்துச்சு, அந்த பூச்சியை காணவே இல்லை. அப்புறம் நைட்டு தான் அந்த பூச்சி மறுபடியும் வந்துச்சு. இது அந்த குரங்கு மறுபடியும் அந்த பூச்சை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அப்போது அந்த சைடில் ஒரு மரத்தில் உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆந்தை இதை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆந்தைனா அவுல். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கிட்ட அது கேட்குது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் இந்த நெருப்பை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நெருப்பை பிடிச்சதுக்கப்புறம் நான் என் குகையில் போய் ஒரு நெட்டில் வச்சுக்குவேன். அதிலிருந்து எனக்கு சூடு வரும், நான் நல்லா தூங்குவேன், எனக்கு குளிரே அடிக்காது அப்படின்னு அது சொல்லிட்டு இருந்தது. இதை கேட்டதும் அந்த ஆந்தைக்கு புரிஞ்சுது. அச்சோ, இந்த குரங்குக்கு அது ஒரு பூச்சினே தெரியாமல் நெருப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே. அப்படியே நெருப்பாக இருந்தாலும் அதை பிடிக்கவே முடியாது, இதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மங்கி கிட்ட சொல்லுது, இது ஒரு பூச்சி, இதெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணாத, பாவம் அந்த பூச்சிக்கு வலிக்கும், நீ அதை பிடிச்சு கொண்டு போனாலும் அது வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த குரங்கு, நீ போ, உனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நெருப்பு தான், நான் இதை பிடிச்சி நான் கொண்டு போக போகிறேன்ட்டு சொல்லிட்டு அந்த ஆந்தை சொல்கிறத காதுலையே வாங்கிக்கல. அந்த ஆந்தையும் சொல்கிறத விட்டுட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ரொம்ப நேரம் கழித்து கஷ்டப்பட்டு அந்த மின்மினி பூச்சி அந்த குரங்கு பிடிச்சிட்டு அது அதோட குகைக்கு கொண்டு போய், குகைன்னா கேவ், கொண்டு போய் அந்த நெட்டுக்குள்ளே வைக்குது. அது ரொம்ப நேரமாக அது சூடு வரும், அந்த பூச்சிக்கிட்ட இருந்து சூடு வரும், நம்மளுக்கு குளிர் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஃபூன்னு ஊதி பார்த்துச்சு. அப்பையும் எதுவும் நடக்கலை. இது ரொம்ப நேரம் அதை நெட்டுக்குள்ளேயே வச்சுருந்ததுனால பாவம் அந்த பூச்சும் செத்து போயிடுச்சு. குரங்குக்கு சூடும் கிடைக்கல. அப்போ தான் ஆந்தை சொன்னது கரெக்டுன்னு அதுக்கு புரிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பெரியவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மக்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கேட்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கேட்கணும். அப்போ தான் நம்மளும் நியூ திங்ஸை கற்றுக்க முடியும். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.